புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணவிருக்கோம். முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டிஸ்க் பல்ஜ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஒருவேளை இந்த முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லை ஒருவேளை எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கா, இந்த வலி எனக்கு அதற்கான அறிகுறியாக இருக்கா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா இதற்கு சர்ஜரிக்கு நீங்கள் பயம் அப்படின்னா அந்த பயம் தேவையில்லை. நவீன மருத்துவத்தில் இந்த பயம் இல்லாத சேஃபஸ்ட் ப்ரொசீஜர்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். MGM ஹாஸ்பிட்டலிருந்து கன்சல்டன்ட் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் பாலாஜி பாஷ்யம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜென்ரலாக சர்ஜரி அப்படின்னாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும். அதுவும் ஸ்பைனல் கார்டுன்னும் போது ரொம்ப முதுகு தண்டுவடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் வந்து பெயினில் இருப்பாங்க, நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. இதில் சர்ஜரி அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம சர்ஜரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைனல் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு எவ்ரி ஒன் வரும்போது பேக் பெயின் தான் அவங்களோட ஃபஸ்ட் சிம்டமாக இருக்கும். ஸோ சிம்டம் அப்படின்னும்போது அதுக்கான காஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் தான் ஒரு சிம்டமை கொடுக்கும். ஸோ பேக் பெயின் பேக்லேருந்தும் வரும், பட் அப்டமலில் லைக் ஒரு யூரினரி ஸ்டோன் ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை பேன்கிராஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கேருந்து கூட பின்னாடி அப்படியே ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பேஷண்ட் சொல்லுவாங்க இங்கேருந்து ஆரம்பித்து பின்னாடி வலி போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேக்லேருந்தே வர, அதாவது ஸ்பைன் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்திங்கன்னா இப்போ அது நம்ம டிவைட் பண்ணோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராமா எதுலேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் சின்னதாக கீழே விழுந்திருப்பாங்க, ஸோ அதனால் இன்ஜுரி ரிலேட்டடாக அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷனால் வருதா அப்படின்றது பார்க்கணும். தென் தேர்டு பார்த்திங்கன்னா டியூமர்னால் ஏதாச்சும் ஒரு கட்டி அந்த மாதிரினால வருதா அப்படின்னு. தென் வயதானதுனால டீஜெனரேட்டிவ் காசஸ். தென் ஒரு சிலது பிறவியிலேருந்து வருது, லைக் கன்ஜெனைட்டல் காசஸ் அண்ட் தென் டெவலப்மெண்டல் காசஸ். இதெல்லாம் காசஸ். இதுலேருந்து தான் நம்ம அவங்களுக்கு எந்த இடத்துல இந்த வலி ஆரம்பிக்கிறது டயக்னோஸ் பண்ணுறது தான். ஓகே. ஸோ பேக் பெயின்னா இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. நம்ம அது வெறும் டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு மட்டும் எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம டிஸ்க் ப்ராப்ளம் பற்றி பேசலாம். ஏன்னா ஸ்பைனல்னாலே டிஸ்க் பல்ஜ் இதுதான் வந்து காமனாக ஜென்ரல் டேர்மாக எல்லாருக்குமே சொல்கிறது. இந்த L4 L5 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த L4 L5 இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஏன் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது? ஸோ another பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா L4 அண்ட் L5 இது ரெண்டுத்துலேயுமே டிஸ்க் பல்ஜஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக், டார்சோ, அப்பர் லிம்ஸ், அப்புறம் அப்டமன், இதோட எல்லாத்தோட ப்ரெஷரும் அந்த L4 L5 L5S1 வழியாக போய் தான் பெல்வஸ்க்கு போய் நீக்கு ரீச் ஆகும். இப்போ நீ ஜாயிண்ட்டுன்னு எடுத்துக்கும் போது இட்ஸ் அ பிக் லார்ஜ் ஜாயிண்ட். ஸோ அதனால் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட் தி வெயிட். பட் வெரஸ் இந்த L4 அண்ட் L5S1 ஒரு ஸ்மால் ஜாயிண்ட். ஸோ அதில் அந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது அது அர்லியராக டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ ஒன் information is that the highest avascular structure in our body is disc, meaning டிஸ்க்கு as such blood supply கிடையாது. ஓகே. ஸோ மேலே இருக்க போன்லையும் கீழே இருக்க போனில் இருக்கிற ஒரு ஸ்மால் மைக்ரோ போர்ஸ் மூலமாக தான் அதுக்கு தேவைன்ற நியூட்ரிஷன்ஸ், அதுக்கு தேவைன்ற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதுலேருந்து தான் வருது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம ப்ரொலாங்டு சிட்டிங், அப்நார்மல் போஸ்டர், அதுக்கப்புறம் தேர்ட் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இந்த நிக்கோட்டின் வந்து லங்ஸ் வழியாக இட் கோஸ் இன் டு த வெசல், பிளட் வெசல் வழியாக இட் கோஸ் அண்ட் ஸ்மால் ஜாயிண்ட்ஸில் இந்த ஸ்மால் ஆர்ட்ரிஸில் வெயின்ஸ்லாம் போய் கிளாக் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வெர்டிபிரல் பாடியில் இருக்க அந்த நியூட்ரிஷன் கொடுக்குற சின்ன போர்ஸும் இது போய் கிளாக் பண்ணிடும். ஸோ கிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் போகாது. ஸோ ஏர்லியராக இந்த டிஸ்க்ன்றது டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ டிஸ்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து உள்ளார நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும், பின் அதை சுற்றி வெளியில் ஒரு கவரிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜெல்லி டீஜெனரேட் ஆக இந்த ப்ரெஷர் வந்து அந்த வெளியில் இருக்க ரிம்முக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ரிம்மோட லேயர்ஸ் கம்மியாக ஆக இந்த டிஸ்க்குன்றது இந்த ஜெல்
வெளியில் வந்து பல்ஜாக ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் ஹவு டிஸ்க் பல்ஜ் இஸ் தேர். ஓகே, இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வந்து சிம்டம்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு எப்படியெல்லாம் தெரியும்? எல்லாருக்குமே பெயின் அப்படிங்கிறது இருக்குமா டாக்டர்? எஸ். ஸோ இந்த டிஸ்க் பல்ஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக் பெயினாக தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம வந்து 2 டைப்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று அக்யூட் பெயின், அனதர் வந்து க்ரானிக் பெயின். ஸோ அக்யூட் பெயின்ன்ற போது ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸுக்கு வர பெயின் மட்டும்தான் அக்யூட் பெயின்னுவோம். அந்த டைம் பீரியடில் மோஸ்ட்லி ஒரு மல்டி மொடாலிட்டியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு பெட் ரெஸ்ட் கொடுப்போம். ஓகே. அண்ட் பெட் ரெஸ்ட் ஷுட் நாட் பி மோர் தேன் 5 days. ஸோ எவ்ரிபடி இஸ் இன் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் ஒரு 20-30 years முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எவ்ரிபடி வுட் பி மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தட் வுட் பி ஃபார்மிங். இப்போ எல்லாருமே இன்டூ ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி அவங்க ஜாப் நேச்சர் மாறுறதுனால ஒரு பேஷண்ட்டை மோர் தென் 3 or 5 days நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கவும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த 5 daysல அந்த அவங்க ஆப்சன்ஸையோ அவங்க பெட் ரெஸ்ட்டையும் மேக்ஸிமைஸை யூட்டிலைஸ் பண்ணுன்ற போது அதோடு சேர்ந்து மல்டிமோ தெரப்பி லைக் ஃபிசியோதெரப்பி அண்ட் மைல்டு எக்ஸசைசஸ் கொடுத்து அதை பெட்டர் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இந்த 3 monthsக்குள்ளார இந்த பெயின் குறைஞ்சிருச்சு அப்படின்றச்ச தென் தே ஆர் அலவுட் டு கோ கெட் பேக் டு தேர் ஓன் லைஃப் ஸ்டைல். அண்ட் 3 monthsக்கு மேலே இருக்கிற பேக் பெயின் தான் வி ஆர் கோன் அட்ரஸ் இன்டு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்றது தான் வி ஆர் கோன் சி. ஓகே. ஸோ அந்த சர்ஜரி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன ஸ்டேஜில் வந்து வருது டாக்டர்? எஸ், இட்ஸ் குட் கொஷின். ஸோ பிஃபோர் சர்ஜரி நம்ம பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுறோம். ஸோ அவங்க நடந்து வரதுலேருந்து ஃபஸ்ட்டு கிளினிக் என்னோடய கிளினிக்குள்ளே நடந்து வராங்க, என்னோடய ஓபிக்குள்ளே நடந்து வரும்போது அவங்களோட போஸ்டர் நேராக எரெக்டாக நடந்து வராங்களா, இல்லை ஒரு மாதிரி ஒரு சைடாக இப்படி சைடாக நடந்து வராங்களா, இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ பேக் பெயின் எவ்வளோ நாளாக இருக்குது, லெக் பெயின் எவ்வளோ நாளாக இருக்குது, எந்த லெக் பெயின், ஒரு சைடு லெக் பெயினா 2 சைடு லெக் பெயினா, அதோடு சேர்ந்து நம்னஸும் இருக்கா. நீங்கள் நிறையா வேர்ட் கேள்விப்பட்டிருங்க ஷியாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்லேருந்து ஆரம்பித்து கீழே கால் வரைக்கும் அந்த பெயின் வரும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இவால்வேட் பண்ணுவோம். தென் அகெயின் அவங்களுக்கு ஏதாச்சும் டெஃபிசிட்னா கால், அதாவது நம்ம ஃபுட், அதாவது ஆங்கிள்லேருந்து மொத்தமாகவே கீழே வேலை செய்யாமல் கீழே விழுந்துடும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு. ரேர் கண்டிஷன்ஸ் இது இருக்கா, இந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை ஒரு பர்டிகுலர் மயோட்டோம், அதாவது பர்டிகுலர் மசில்ஸ் மட்டும் வேலை செய்யாமல் போகும், இல்லை ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கும். அது அடுத்த மற்ற மசில் குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில குரூப்ஸ் மட்டும் குறைஞ்சிருக்கும். அகைன் மூணாவது வந்து அந்த சென்சேஷன், தொட்டா உணர்ச்சி எப்படி குறையுதா இல்லையான்றதை பார்ப்போம். தென் ஃபைனலி அந்த பேஷண்ட்டுக்கு யூரின் எப்படி நார்மலாக போதா இல்லை ட்ராப்பாக வருதா, இது எல்லாமே சேர்ந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளார அடங்கிடும். தென் அதை மேட்ச் பண்ணுவோம் இமேஜஸோட. லைக் எக்ஸ்ரே ஃபஸ்ட் எடுப்போம், தென் எம்ஆர்ஐ. எக்ஸ்ரேயில் வந்து ஈஸி ஹவு த பேஷண்ட், அதாவது எரெக்டாக நிற்கிறாங்களா, இல்லை அதுலேயே லிஸ்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது, அதுலேயே நம்ம ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தென் வில் கோ இன் டு எம்ஆர்ஐ அண்ட் சிடி கூட தேவையான இடத்துல எடுப்போம். ஸோ எம்ஆர்ஐயில் என்ன பார்க்குறோம், டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கா இல்லையா, எந்த லெவலில் ஆகிருக்கு, எவ்வளோ வெளியில் வந்து எவ்வளோ மோசமாக அந்த நரம்பு அழுத்திட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட இது. ஸோ வி ஆர் மேட்சிங் த பேஷண்ட் டு த இமேஜ், நாட் இமேஜ் டு த பேஷண்ட். ஸோ நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதை வச்சு தான், பேஷண்ட்டோட சிம்டம் வச்சு தான் எம்ஆர்ஐ பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8லேருந்து 9 பேர்த்துக்கு எம்ஆர்ஐயில் ஏதோ ஒரு ஸ்மால் பல்ஜ் இருக்கும், ஒரு ஸ்மால் பல்ஜோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் நார்மல்லேருந்து சேஞ்ச் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் அந்த 8 பேர்த்துக்கும் பேக் பெயின் இருக்குன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ வி ஆர் ஒன்லி ட்ரீட்டிங் பீப்புள் ஹூ இஸ் சிம்டமேட்டிக் அண்ட் அது கோரிலேட் ஆகணும் அந்த இமேஜோட. ஓகே, அதனால ப்ராப்ளம் இருந்தால் எம்ஆர்ஐ வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். எஸ், தட் இஸ் கரெக்ட். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாலதிங்க. எந்த ஊர்லேருந்து சொல்லுங்கம்மா? எந்த ஊர்லேருந்து? ஊட்டிக்கு போகிற வழி குன்னூர்ல இருந்து பேசுகிறேங்க. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? கேள்வி எனக்கு தாங்க. உங்கள் வயது என்னம்மா? உங்கள் வயசு 54ங்க. சரி, உங்கள் கேள்வி என்னவோ கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு முட்டி வலிங்க, கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியறதில்ல, முட்டி கால் வலி. ஓகே, அதுக்கு தாங்க அதுக்கு என்ன பண்றது, என்ன போட்டா சரியாகும், மாத்திரை எதுவும் இருக்குதான்னு கேட்டேன். இப்போ முட்டி வலி ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்றச்ச ஒரு எக்ஸ்ரே எடுத்து அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இவாலுவேட் பண்ணோம். முட்டி வலிக்கு மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 2 and 3 போது அது ஈஸியாக மருந்து, மாத்திரை, ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலேயே அதை உங்களுக்கு
பெட்டராக க்யூர் பண்ண முடியும். ஸ்டேஜ் 4ன்ற போது அதோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1 and 2ல் நீங்கள் மெடிசன்ஸ் அண்ட் ரெகுலர் ஃபிசியோதெரப்பி, ஐஎஃப்டி, வேக்ஸ் தெரப்பி, அதுக்கப்புறம் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உங்களை பெட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீ ப்ராப்ளமும் இட் இஸ் அ மல்டி மொடாலிட்டி. லைக் நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து அதை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒரு ஃபியூ டிப்ஸ் என்னென்னா, கீழே தரையில் சப்னாங்கால் போட்டு உட்காராதீங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு குந்த வச்சு உட்கார்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பண்ணும்போது உங்களோட நீல இருக்க ஸ்ட்ரெயின் குறையும். ஸோ அந்த பெயின் தற்காலிகமாக கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சரிங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். குறைச்சிட்டமா இருக்கு. அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் லட்சுமிமா. எந்த ஊர்லேருந்துமா? அம்ஜிகரை. யாருக்கா கேட்குறீங்கம்மா? ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல, அங்கே தான் இருக்குது. சார் கிட்ட தான் பேசணும். பேசுங்கம்மா, பேசுங்க. கொடுங்க சார். இல்லை, இது சவுண்ட் இல்லை. அம்மா உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. கேட்குறேம்மா. ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். நான் லட்சுமி சார். நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க சார் ஆப்ரேஷனு. சொல்லுங்கம்மா. அம்மா டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்கம்மா, ஃபோன்ல பேசுங்க. நீங்க பாத்துருக்கீங்க சார் எனக்கு. சொல்லுங்கம்மா. இதுல பண்ணிருக்கீங்க செட் போர்டு லட்சுமி. சொல்லுங்கம்மா. அது இடுப்பு சார் ரொம்ப வலிக்குது சார். குனிஞ்சு கோடெல்லாம் போட முடியல சார். அதாம்மா, இப்போ நம்ம திருப்பியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரேவும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸும் ஒரு தடவை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இன்னொரு தடவை அட்ரஸ் பண்ணுறதா உங்களுக்கு என்னன்றது ஃபாலோஅப்பில் பார்க்க முடியும் மேடம். ஓகே, நன்றிம்மா. எப்போவுமே வந்து நம்ம போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? ஓகே, லைக் அவங்களோட டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸாலேயோ வேறு என்ன ரீசன்னாலேயோ அவங்களால ரெகுலர் ஃபாலோஅப்புக்கு வர முடியாது. ஸ்பைன் சர்ஜரின்ற போது இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் யூனிட் ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ இப்போ லைக் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டும் போது 2 ஸ்பைன், அதாவது மேலே இருக்க ஒரு வர்டிப்ரே, ஒரு டெஸ்க், அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒரு வர்டிப்ரே சேர்ந்தது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்னுவோம். ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் நம்ம சர்ஜரி பண்ணும்போது அது பக்கத்தில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதும் பார்த்து பண்ணணும். ஸோ ஃபிசியோதெரப்பியும் ரிவ்யூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்படின்றச்ச இட் டசன்ட் மீன் 100% க்யூர் ஆன மாதிரி. சில காஷன் கொடுத்துருப்பீங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். டாக்டர், இந்த டிஸ்க் பல்ஜ் பற்றி பேசும்போது, டிஸ்க் பல்ஜ் ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. சில பேர் வந்து கரெக்டாக டாக்டர் கிட்ட வந்து அதை பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பணம் செலவாகுது, சர்ஜரி சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டே வந்து அந்த பெயின்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை வந்து அந்த ஆக்டிவிட்டி இன்னும் அந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது இப்படியே இருந்ததுன்னா இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு எதில் கொண்டு வந்து விட்டுரும்? ஸோ அகெயின் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். நம்ம லைக் இந்தியாவில் மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த பைக் டிரைவிங் அதிகமாக இருக்குது. நீங்கள் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. அண்ட் இதனால் என்ன வருதுன்னும் போது, இப்போ ஒரு ½ ஒருத்தர் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் போது அந்த உடம்பு அதுக்கு அடாப்ட் பண்ணி இட் வில் ஹெல்ப் இட். பட் ½ தாண்டும் போது நம்ம ஒரே போஸ்டர் அப்படின்றபோது அது இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்பாசமாக உண்டு பண்ணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ½ மேலே அதான். ஸோ ஒரு டிராஃபிக்கில் இருக்கும்போது எந்திரிச்சு நின்று ஒரு ஸ்ட்ரைட் போஸ்டர் வச்சுக்கிட்டு உட்காரலாம். அதே மாதிரி ஒரு ரைட் முடித்த பிறகு இறங்கி காலை நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உட்காரும்போது பைக்கில் உட்காரும்போது இந்த மாதிரி பொசிஷனில் தான் உட்காருவீங்க. ஸோ மேலே எந்திரிச்சோடனே பின்னாடி இருக்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ணுறது, குவாட்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மசில் ரிலேட்டட் ஸ்பாசம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ லைக் அரௌண்ட் 3 liters. இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் ஏசி ரூமில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒழுங்காக ஹைட்ரேட் பண்ணும்போது அந்த டிஸ்க்குக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிளியராக போக ஆரம்பிக்கும். ஓகே. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கோன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ நேராக உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு வேளை வந்து நீங்கள் இப்படி முன்னாடி சாஞ்சு இல்லை முன்னாடி
வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், பின்னாடி இருக்க மசில்ஸ் எல்லாம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மசில் அதிகமாக வேலை செய்யும்போது ஸ்லோவாக அது ஸ்பாசம்க்கு போக ஆரம்பிக்கும். சரி, அதே டைம் இப்படி சாஞ்சு உட்கார்றது, சரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இஸ் ஃபைன். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour or 1.5 hours நீங்கள் இப்படி சாஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்றச்ச இந்த சைடில் இருக்க மசில்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், இந்த சைடில் இருக்க மசிலெல்லாம் இட் வில் பி ஆன் ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பெயின் வர ஆரம்பிக்கும் ஸ்லோவாக. ஸோ போஸ்டர் இஸ் ஒன் திங். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஸை வந்து பேக் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இது நிறையா நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் டாக்ஸில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. ஈவன் தென் அவங்க அந்த பேக் பாக்கெட்டில் வைக்கிறத ப்ரிவெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அது வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நார்மலாக உட்காரும்போது 2 இதுவும் பெல்விஸும் ஒரே ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இந்த பர்ஸு வைக்கும்போது ஒரு பெல்விஸ் கொஞ்சம் மேலே இருக்கும், ஒரு பெல்விஸ் கீழே இருக்கும். அப்படின்னும்போது பெல்விஸ் பக்கத்தில் ஒரு ஃபேன் ஷேப்பில் ஒரு மசில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பைல்ஃபாமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா மைல்டாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ டே 1ல் நம்ம பார்த்து அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்றச்ச ஃபர்தர் இன்ஜுரி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதே இன்ஜுரி ஆகிட்டே இருக்கும்போது அது ஒரு இன்ஃப்ளமேஷனாக க்ரியேட் ஆகி அப்புறம் தான் அது பெயினாக உங்களுக்கு பர்சீவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளை வந்து இந்த பேக் பெயின்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஈவன் ஒரு பர்ஸோட வெயிட் வந்து இந்த அளவுக்கு எஸ் டெஃபினெட்லி. அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நின்றுட்டு இருக்கும்போது பேக் பாக்கெட்டில் இருக்கும்போது இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். நீங்கள் உட்காரும்போது தான் உங்களோட ஃபுல் பாடியோட ப்ரெஷர் அந்த இடத்துல போகும். ஸோ அப்போ இம்பேலன்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரக்சரலாகவே நீங்கள் பெல்விஸ் இப்படி தூக்கும்போது அது அகெயின் இட் வில் கரஸ்பாண்ட் டு தி ஸ்பைன். அப்போ எல்லாமே இட் இஸ் லைக் அ செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று விட்டு ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் பர்ஸை ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? சார் உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து? என் பேர் செல்வமணிப்பா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தேனியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்ப்பா. அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? குறைச்சிடுறேன்ப்பா. சரிம்மா, உங்கள் வயது என்னம்மா? 69 ஆகுதுப்பா. சரிம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர்கிட்ட கேட்கவா? கேளுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. சரி. ஹலோ டாக்டர். ஹலோ மேம். எனக்கு 69 வயசு ஆகுது. ஒரு தடவை கீழே விழுந்ததுனால தான் எனக்கு இந்த மூட்டு வலிக்குது. பிசியோதெரபி சென்டர்ல போய் தினமும் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே தான் வர்றேன். ஆனாலும் நடக்கிறது கொஞ்சம் மெதுவா நடக்கிறேன். ஆனாலும் வலி மட்டும் நிக்க மாட்டேங்குது. ஓகே மேம், இப்போ உங்களோட ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலேட்டடான ஒரு டீஜென்ரேஷனும் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷனோட ஒரு இன்சல்ட், அதாவது ஒரு இன்ஜுரி ஆகும்போது அதோட பெயின் இன்க்ரீஸ் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் ஹீ வுட் ஹவ் அட்வைஸ்ட் யூ சம் மெடிசன்ஸ். ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாரு. மெடிசன் கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அது கம்மியாகலன்ற போது அடுத்த ஃபிசியோதெரப்பி வச்சு சொல்லியிருப்பார். இது ரெண்டும் ஒரே டைமில் போகும்போது எவ்வளோ பெயின் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த மொடாலிட்டி என்னன்றது அவர் சொல்லுவார். லைக் அடுத்த மொடாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸில் ஏதாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நிறைய இன்ஜெக்ஷன் வந்துருச்சு. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அண்ட் ரீஜெனரேட்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் லைக் பிஆர்பி அண்ட் ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களை பார்க்குற டாக்டர் அவரை கிளியராக உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது என்ன வேணுன்றது, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, எந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு பார்த்து அதை உங்களுக்கு கேட்டர் பண்ணி சொல்லுவார் உங்களுக்கு. டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். திருச்சியிலேருந்து வனஜா பேசுகிறேன். வனஜா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான்ப்பா, நான் தான் வனஜா தான் பேசுகிறேன். சரிம்மா, உங்கள் வயது என்ன? 74. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் கீழே விழுந்துட்டேன். படுத்து எந்திரிக்கிறப்ப மட்டும் இடுப்பு வலி, சைடு இடுப்பை சுற்றி ஒரு அப்படியே கவ்வற மாதிரி ஒரு வலி வருது. வணக்கம் வணஜா மேடம். ஹலோ சார். இப்போ நீங்கள் விழுந்து எவ்வளோ வாரங்கள் இருக்கும்? 3 மாதம் ஆயிடுச்சு சார். 3 மாதம் ஆயிடுச்சு. உங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்களா? ஒரு டாக்டர் அணுகுனீங்களா? டாக்டர் ஆர்த்தோ நிஜாமுஜி காட்டினேன். அவர் மாத்திரை தான் கொடுத்தாரு. ஓகே. ஸோ இது கால்சியம் மாத்திரை சாப்பிடுமா பேக் பெயின் அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ எனக்கு வந்து சும்மா இருக்கெல்லாம் இடுப்பு வலிக்கல, நடக்கிறப்போ உட்காரப்பெல்லாம் கூட வலிக்கல. படுத்து எந்திரிக்கிறப்போ 2 சைடு விழாவோட இடுப்பை சுற்றி அப்படியே கவ்வுது. ஓகே, குட்.
ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஃப்ராக்சர் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எக்ஸ்ரே ஒரு தடவை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஃப்ராக்சர் இல்லை, படுத்து எந்திரிக்கிறப்ப ஒரு வலி வருது. வெரி குட். ஸோ இதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் பெயின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு அவசரமா யூரின் ஓட்டமா வர்றேன். படுத்து எந்திரிக்கிறப்ப இந்த வலியில எந்திரிச்சு போக முடியல, யூரின் வந்துடுது. ஓகே. யூரின் மற்ற டைம்லலாம் உங்களுக்கு யூரின் நார்மலாக கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லைங்களா? பண்ணுவேன். இந்த இடுப்பு வலி வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை மேடம், நான் கேட்குறது என்னன்னா, இப்போ இடுப்பு வலி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, கிச்சனில் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு விட்டு விட்டு கேட்குதுமா? ஹலோ, கேட்குறதே. ஓகே. கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. அது நான் கண்ட்ரோலாக போவேன். ஓகே, குட். ஸோ இது ஒரு விதமான பயமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. வந்துட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பயமாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிக்கிற பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு பக்கம் திரும்பிடுங்க. பெட்டிலேருந்து ஏதோ ஒரு பக்கம் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ முழுசாக திரும்பிட்டு காலை மட்டும் முன்னாடி கொண்டாந்து கீழே பெட்டுக்கு கீழே விட்டுறணும். அதுக்கப்புறம் கையை மொல்லா அழுத்தி எந்திரிச்சு உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பெயின் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நீங்கள் நேராக எந்திரிக்கும் போது ஒரே டைமில் நீங்கள் லோட் பண்ணுறீங்க உங்களோட ஸ்பைனை. அந்த லோடிங்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெயின் வர்றது நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிரான்சிஷன் பண்ணி ஒரு பக்கமாக திரும்பி காலை கீழே விட்டு மொல்ல கையை வச்சு எந்திரிக்கும் போது இந்த பெயினை தவிர்த்துடலாம் நீங்கள். அண்ட் அகெயின் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸோ என்னன்றதை பார்த்து அதை நீங்கள் பண்ண ஸ்லோவாக உங்களுக்கு பெயின் பெட்டராக ஆரம்பிக்கும். இப்போ இந்த யூரின் சிம்டம்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்றச்ச ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் டிஸ்க் உங்களுக்கு வெளியில் வந்து அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயமா. எந்த ஊர்லேருந்துமா? வேலூர்லேருந்து பேசுகிறேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா, 75 வயசாகுது எனக்கு. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா. சரி. முதுகு இடுப்பு வலிக்குதுமா, ரொம்ப இடுப்பு வலி, முதுகு வலி. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? உட்கார்ந்துன்னு எது ஒன்னாலும் செய்ய முடியுது, கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியல. எவ்வளவு நாளா இருக்குமா இந்த வலி? இது ஒரு 4 வருஷமா இருக்குமா. கழுத்துல கழுத்து வலி வந்தது. கழுத்து வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு இருந்தோம். அது பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். அப்படியே இருந்து இப்போ முதுகு வலி ஆயிடுச்சு. ஓகே. சிமா, உங்களோட ஏஜை சொல்லும்போது ஆஸ்டியோபோரோசிஸால் கூட உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட விட்டமின் D3 அண்ட் கால்சியம் லெவலில் ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஸோ விட்டமின் D3 கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட் திங், இந்த மாதிரி க்ரானிக்காக இப்போ பேக் நிற்கும்போது வலிக்குது அப்படின்றச்ச there are high chances like degenerative இந்த ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷனால் சம்டைம்ஸ் அடல்ட்ஸில் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லம்பார் ஸ்பைன் மட்டும் ஒரு பக்கமாக லைட்டாக கர்வ் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்குறச்ச கர்வும் ஆகும், அதே மாதிரி ஆன்டீரியரில் ஸ்லிப்பும் ஆகும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதெல்லாம் இருக்குது அப்படின்றச்ச இதுவே உங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டராக இருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக வரத்துக்கு. ஸோ இப்போ லெக் பெயின் இல்லை, பேக் பெயின் மட்டும்தான் அப்படின்றச்ச உங்களுக்கு சேம் உங்களோட டாக்டர் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ், ஃபிசியோதெரப்பி அண்ட் அதர்ஸ் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கூட உங்களை க்யூர் பண்ணலாம். பட் என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, உங்களோட விட்டமின் D3 லெவல்ஸை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்கள். அது வாரத்துக்கு ஒரு மெடிசன் மாதிரி 6 வீக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 வீக்ஸ் முடிஞ்ச பிறகு சேம் மெடிசன் மந்த்லி ஒன்ஸ் ஃபார் another 6 months கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள், தென் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் செல்வரிச்சு பேசுகிறேன், தேனி மாவட்டத்திலேருந்து. சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயது சார்? 61 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எனக்கு வயசு 64 டாக்டர். சரிங்க. இந்த பேக் பெயின் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி முதுகில் அடிபட்டது டாக்டர். சரிங்க. இப்போ நல்லா நடக்கிறேன், சரி போகிறேன் வர்றேன். ஆனால் ரைட் சைடு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி, கொஞ்சம் சதம் எல்லாம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற மாதிரி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இருக்கு டாக்டர். ஓகேங்க. அதுதான் வேறபடி பெயின்லேயே சத்தம் இருக்கு. ஸோ இப்போ நடக்கிறது உங்களால் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கம்ஃபர்டபுளாக நடந்துட முடியுதுல்ல?
1 மணி நேரம் கூட நடப்பேன் டாக்டர். நிற்காம நடந்துட முடியுது கரெக்டாக? நின்று இல்ல ஸ்லோவா நடந்து போயிருவேன். 1 மணி நேரம் கூட நிக்காம நடந்துருவேன். 1 மணி நேரம் நிக்க முடியும், நடக்க முடியும். ஆனா நடந்த பிறகு கொஞ்சம் நடந்துட்டு அவ்வளவு தூரம் நடந்தோம்னா கொஞ்சம் பெயின் ஏற்படும் போது. பெயின். இந்த பெயினோட சேர்த்து மறுத்து போற மாதிரி அறிகுறிகள் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை டாக்டர். குட், வெரி குட். எரிச்சல் இல்லை டாக்டர். அந்த ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாம கொஞ்சம் சதை லூஸா இருக்கிற மாதிரி தெரியுது. லெஃப்ட் சைடு டைட்டா இருக்கு, ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் லூஸா சதைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இது காலுக்கு முன் பகுதியில் வலி வருதுங்களா, பின் பகுதியில் வலி வருதுங்களா? கால் வலி முதுகுல மட்டும் தான் டாக்டர் வலி. காலில் வலி எந்த வலி இல்லை, முதுகுல மட்டும். அந்த முதுகு தண்டு இடத்துல வலி. தண்டு இடத்துல அமையுது. சரிங்க. இப்போ பக்கமாக ஏதாச்சும் எக்ஸ்ரே ஏதாச்சும் எடுத்து பார்த்தீங்களா? அது எக்ஸ்ரே இது வரைக்கும் 40 வருஷம் அடிபட்டு அதுக்கு அந்த டேரில் எடுத்தது, அதுக்கு பிறகு எடுத்து பார்க்கல. கரெக்ட் சார். அது நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வருடங்கள் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். அதில் உங்கள் போன் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஏதாச்சும் முன்னாடி ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ்ன்னு வாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மசில்ஸ். இப்போ மசில் ஸ்பாசம்னால ஒரு சில டைமில் இந்த லம்பார் லார்டோசிஸ்ன்றது குறைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸ்ரேலேயே உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த சியாட்டிக்கான்ற பெயின் இல்லாததுனால, அதே மாதிரி நீங்கள் 1 hour அது கண்டினியூஸாக நடக்க முடியுது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத, அதாவது இந்த 2 அறிகுறிகளும் இல்லை அப்படின்றச்ச ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்து மைனராக ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கும், அதை நம்ம மெடிக்கேஷன்ஸோ ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி இல்லை அதுக்கு தேவைன்ற மொடாலிட்டிஸ் என்னன்றதை பார்த்து ஈஸியாகவே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடலாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கலாவதிமா, மதுராந்தகம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான்மா. உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 59மா. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் சொல்லுங்க மேடம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நடுமுது ஒரு வழியாச்சு சார். ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியல சார். உடனே படுத்துக்கிறதா இருக்குது. வயிறு புண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் அதனால எதனா இல்லைம்மா, இப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சுகர், டயபெட்டிஸ்? அது இல்லைங்க சார். பிபி சுகர் எதுவும் இல்லைங்க சார். ஓகே 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 மேடம். இப்போ நிற்கிறது உட்காரது உங்களால் கம்ஃபர்டபுளாக 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியுமா? அது உட்கார முடியும் சார். கொஞ்ச நேரம் நான் உட்கார முடியல. ஆனால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்த உடனே அப்படி பத்துதாகுது. ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தா உடனே பத்துதாகுது. வீட்டு கட்ட தான், வெளியெல்லாம் எங்கே போக மாட்டோம். ஓகே ஓகே. பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலே இந்த கொஞ்சம் வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகிறதுன்ற ஃபீலிங். ஆமாம் சார். வேலை செஞ்ச உடனே அந்த பேசுறது கொஞ்சம் தடுமாறுது, நடுமுது வலி எடுக்குது. உடனே படுத்துட்டா ஒரு 10 நிமிஷம் படுத்த தான் சார் அப்புறம் எனக்கு உடம்பு. ஸோ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இந்த ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குன்றது ஒரு சிபிசின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு உங்களோட பிளட் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு இந்த சின்னதாக வேலை செஞ்ச உடனே வலி வருது, டயர்டாகுது அப்படின்றதெல்லாம் அதுலேயே உங்களுக்கு செட்டில் பண்ணுற நிறையா வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்திரிக்கிறது, உட்காரது, இந்த ட்ரான்சிஷன்னா படுத்துருக்கிறதுலேருந்து உட்காரது, அப்புறம் உட்கார்றதுலேருந்து போஸ்டர்லேருந்து எந்திரிக்கிற போஸ்டர், இதுக்கு பேர் தான் ட்ரான்சிஷன். ஸோ இதை பண்ணும்போது நம்மளோட பாடியை கரெக்டாக வச்சுருக்கோமா, கரெக்ட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோமான்றது பாருங்கள். இது மேஜராக நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு இதுதான். அதே மாதிரி உட்காரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இப்படி ஸ்லவுச் பண்ணி உட்காராமல் நேராக இப்படி உட்காருங்க. ஸோ தட் உங்களை மசில்ஸ் எல்லாம் அந்த வெயிட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மற்ற இடத்துல இருக்க ப்ராப்ளம், அதாவது மீனிங் இப்போ நீங்கள் ஸ்லவுச் பண்ணும்போது மற்ற மசில்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணும். நேராக உட்காரும்போது எரெக்ட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அந்த மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி தேவைன்ற இடத்துல நார்மலாக கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் உங்களுக்கு வெயிட்டு போய் உங்களுக்கு மற்ற மசில்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நாளடைவில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தென் அகெயின் இதுக்கு முன்னாடி காலருக்கு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ரேவும் விட்டமின் D3 லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மைனர் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போதே உங்களுக்கு உங்களோட வலியை என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தென் we can go into its details, லைக் ட்ரீட்மெண்ட் என்ன, மெடிசன்ஸ்லேயே உங்களுக்கு க்யூர் ஆகிடுமா, இல்லை அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி போகணுமா, இல்லை இதெல்லாம் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்றது அதை வச்சு தான் பதில் சொல்ல முடியுங்க.
தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சௌந்தர நாயகி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க விளக்குடிங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயது? 62 மேடம். அம்மா டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு இந்த இடுப்புலயும் வலி இருக்கு சார். குமிஞ்சி பெருக்கினா கொண்டா ரொம்ப வலி வருது. கால் இப்ப கொஞ்ச நாளா காலும் பாதம் புறங்கால் ரெண்டுமே வலிக்குது சார். ஓகேம்மா. ஸோ 2 காலும் வலி இருக்கா, ஒரு கால் மட்டும் வலி இருக்கா? 2 கால்லையுமே வலி இருக்கு சார். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களால் நின்று அதுக்கப்புறம் தான் நடக்க முடியுமா, இல்லை கண்டினியூஸாக உங்களால் நடந்துட முடியுமா? இல்ல சார், அதெல்லாம் மெதுவா நடந்து போயிடுவேன். கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன் போறேன். வேகமாக நடந்தால் வலி வருதுங்களா? அப்படிலாம் இல்லை சார். காலு சாதாரணமாவே புறங்காலும் உள்ளங்காலும் வலிச்சுட்டு இருக்கு, இடுப்பும் வலிக்குது. ஸோ நீங்கள் காலைல எந்திரிச்ச உடனே அடி வைக்கும்போது பாதம் வலி இருக்கா? நான் கொஞ்சம் மெதுவாக தான் வச்சு அடி எடுத்து வைப்பேன். இல்லைம்மா, ஏன் மெதுவாக வைக்கிறீங்க? காலு கொஞ்சம் டக்குன்னு நடக்க முடியாது சார், வலிக்கும். ஸோ இப்போ பாதத்தில் மட்டும்தான் இந்த வலி இருக்கா, இல்லை இந்த சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, இந்த பேக்கில் ஆரம்பித்து பின் தொடையிலேருந்து கணுக்கால் வரைக்கும் வருது, அந்த மாதிரி வலி இருக்கு? அங்கெல்லாம் இல்லை சார். புறங்காலு, உள்ளங்காலு, அப்புறம் இடுப்பு. ஸோ இது மறுத்து போகிற மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. போறாப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிப்பில் ஏதாச்சும் ரிலேட்டட் பெயினாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பேக்கில் ஆரம்பித்து பின் தொடை அதுக்கப்புறம் கணுக்கால் வரைக்கும் வர்றதுக்கு பேர் சயாட்டிக்கான்னுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்க் வெளியில் வந்து உங்கள் நரம்பை அழுத்துறதுனால தான் இந்த வலி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து அதோட லெவல் என்ன இருக்குது, இப்போ லைக் முன்னாடி சொன்ன மாதிரி L4-5 L5S1 அப்படின்னு பார்த்துட்டு மோஸ்ட்லி L4-5 தான் இருக்கும். ஸோ அந்த நரம்பு எவ்வளோ அழுத்திட்டுருக்கு அப்படின்றத பார்க்குற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 வாரத்துக்கு நரம்பு ரிலேட்டட் மாத்திரை கொடுத்து அதை செட்டில் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அது மருந்து ரிலேட்டட் செட்டில் ஆகலைன்னா ஒரு சின்ன ஸ்மால் இன்ஜெக்ஷன் போட்டு கூட அதை உங்களுக்கு செட்டில் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த பாதம் வலி அப்படின்னீங்களே, அதுக்கு நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பாதத்தை கீழே வைக்காமல் வெறும் விரலில் ஒரு 4 அடி நகர்ந்துட்டு அதுக்கப்புறம் பாதத்தை கீழே வச்சிங்கன்னா இந்த வலியை கொஞ்சம் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்ற மாதிரி இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போது இந்த ஸ்பைனில் வலியை பற்றி பேசும்போது என்ன மாதிரியான வலி, எவ்வளவு நாள் இருந்தால் டாக்டரை அந்த பேஷண்ட் பார்க்கணும்? குட். ஸோ இப்போ பேக் பெயின்றச்ச நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 days or 5 days அப்படின்னு இருக்குன்னா we can slowly இந்த ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்க்கணும். இப்போ அதே பேக் பெயின் ஸ்கோர் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் சொல்கிறோம் இப்போ உங்களோட 10க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 1 2 அப்படின்றச்ச அதெல்லாம் ஈஸிலி அது ரெஸ்ட்டுனாலையோ இல்லை மெடிசன்ஸ்னாலையோ அதை செட்டில் பண்ணலாம். இதே பேக் பெயின் ஒரு 3 weeks இருக்குது, அதே மாதிரி ப்ரொக்ரெசிவாக வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் இப்போ 5 அது 2 3ன்றது 5 6 ஆகுது. அண்ட் செகண்ட் திங், இப்போது ஒரு ஸ்டேஜில் உட்காரவே முடியல, உட்கார்ந்தாலும் எனக்கு கையை பின்னாடி சப்போர்ட் பண்ணி தான் உட்காரணும். ஸோ உட்காரனா பேக் பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்றச்ச இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னுவோம். ஸோ மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது சம்திங் கால்ஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யார் யாருக்கு ஹைலி லைக் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தே ஆர் மோர் ப்ரோன், அதாவது இந்த டிசீஸ்க்கு மோர் ப்ரோன். ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ எதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் எங்கேருந்து லைக் யூரின் ட்ராக்லேருந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலும் அது அந்த பிளட் மூலமாக பரவி அந்த இடத்துல போகும். ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டிபி ஸ்பைன் தான், லைக் ஸ்பைனில் கூட டிபி வரும். ஸோ அது மோஸ்ட் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாக்டீரியானால இந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இப்போ இது வருது அப்படின்றச்ச நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதே சேம் எந்த லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த லெவல் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா L1 L2 L3 L4 L5 S1 அந்த மாதிரி எத்தனை லெவல் இருக்கும்போது எந்த லெவலில் நமக்கு இருக்குன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு போன், அந்த போன் எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லை அதுக்கு ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். தேர்டு, இந்த போனோட டிஸ்ட்ரக்ஷன் இல்லாத அதோட ஆர்கிடெக்சர் மெயின்டைன் ஆயிருக்கா, லைக் அனாட்டமி மெயின்டைன் ஆயிருக்கா, இந்த மூணும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ரேல பார்க்குறதுக்கு. தென் பிளட் இன்வெஸ்டிகேஷன், பிளட் பேராமீட்டர்ஸ் லைக் TCDC, அப்புறம் ஒயிட் பிளட் செல் கவுண்ட், இது எல்லாமே செக் பண்ணி
அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுவும் இமேஜிங்கும் ஃபஸ்ட்டு கோரிலேட் ஆகணும். தென் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அவங்களோட காலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ ஒருவேளை அதெல்லாம் கம்மியாகுது அப்படின்னா அது அந்த இன்ஃபெக்ஷன் போய் அந்த நரம்பு பர்டிகுலர் நரம்பை அது குத்த ஆரம்பிச்சிருக்கு, அதை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த இரிட்டேஷனால் அதோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்ச இப்போ அவங்கள போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட் இஸ் நாட், நம்ம இன்னும் டயக்னோசிஸே பண்ணலை. தென் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். ஸோ 1/3 ஆஃப் தி வெர்டிபிரல் பாடி டேமேஜ் ஆச்சுன்னா தான் எக்ஸ்ரேல தெரியும். ஸோ அது வரைக்கும் எப்படிங்க நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்? 1/3 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? அவ்வளோலாம் வெயிட் பண்ணணும். எம்ஆர்ஐ நெக்ஸ்ட் மொடாலிட்டி அண்ட் சிடி. ஸோ எம்ஆர்ஐயில் எந்த லெவலில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம்ல, அது பக்கத்தில் ஏதாச்சும் ஆப்சஸ் இருக்கா அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டீகம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டீகம்ப்ரெஸ் ஃபஸ்ட்டு இப்போ ஆர்கிடெக்சர் மெயின்டைனாக இருக்குது, அனட்டமி நல்லா இருக்குது, பேஷண்ட்டுக்கு எந்த விதமான டெஃபிசிட்ஸ் இல்லை, நல்லா நடக்கிறாரு, பட் பெயின் மட்டும் இருக்குது அப்படின்றச்ச ஒரு ஸ்மால் சிடி கைடட் பயோப்சின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேஷண்ட்க்கு அனஸ்தீஷியாலாம் கொடுக்க தேவையில்லை. அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து அந்த சிடி மிஷின்குள்ளார படுத்துருவாங்க. அந்த பிளட் பேராமீட்டர்ஸ் மட்டும் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு, மீனிங் அந்த ரத்த கசிவு ஏபிடிடி ஐஎன்ஆர் இதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு, தென் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊசி மூலமாக கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பஸ்ஸை மட்டும் எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு வேளை டியூபர்குலோசிஸா எந்த பாக்டீரியான்னு தெரிஞ்சு அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்தாலே கம்ப்ளீட்டாக க்யூரபிள் ஆகிடும். ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் போனில் டேமேஜ் வந்து 100% க்யூரபிள். பட் இந்த ஃபேசட்ஸ், இந்த கேப்சியூல், இந்த நர்வ்ஸ் இதோட டேமேஜ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஒரு சில இடத்துல ரிவர்ஸும் ஆகாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வருமுன் காப்போம். அதாவது வந்துருச்சா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் அணுகி அதுக்கான என்ன மொடாலிட்டின்றதை பார்த்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம லாப்ரோஸ்கோபி சர்ஜரி வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ப்ரொசீஜராக இப்போ எல்லாராலையும் பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரியும் கொடுமா டாக்டர்? எஸ். ஸோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னும்போது இட் இஸ் டன் வித் 7 mm இன்சிஷனால் நம்ம பண்ணுறோம். ஸோ 7 mmன்றது நீங்கள் ஒரு 1 centimeterல ஜஸ்ட் 3/4. ஸோ நம்ம மற்ற சர்ஜரிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறச்ச, இப்போ ட்ரெடிஷ்னல் ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த காட்ரின்ற ஒரு மிஷின் வச்சு அதை இரேஸ் பண்ணி அதை பேர்ன் பண்ணி தள்ளிட்டு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் உள்ளார எக்ஸ்ரே மிஷின் வச்சு ஒரு ஸ்மால் இன்சிஷன் போட்டு அந்த மசிலை டிவைட் பண்ணிடுறோம். வி ஆர் நாட் இன்ஜுரிங் இட், வி ஆர் ஒரு பக்கம் தள்ளிட்டு தென் வி ஆர் கோயிங் இன்சைட். ஸோ அப்படி பார்க்குறச்ச மினிமல் டு நோ டேமேஜ் டு தி மசில். ஸோ இந்த மினிமல் அண்ட் நோ டேமேஜ் இருக்கிறச்ச அவங்களோட ரீஹேப் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்கராக இருக்கும். அதே மாதிரி பெயின் கில்லர்ஸ் போஸ்ட் ஆப்பாக பெயின் இல்லைன்னா பெயின் கில்லர்ஸே தேவையில்லை. ஸோ தே வில் பி ஏபிள் டு டூ மச் மோர் திங்ஸ். செகண்ட் திங், இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்மால் இன்சிஷனில் போய் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் தேவைன்ற அந்த 8 mm தாண்டி எங்களுக்கு ஒர்க்கிங் சேனலே இருக்காது. ஸோ உங்களுக்கு பெயின், அதாவது மீனிங் த பேஷண்ட்டுக்கு பெயின் ஃபஸ்ட்டு கம்மியாகும். தென் நம்ம இப்போ மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்றச்ச ஒரு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுற மாதிரி இது இன்டூ 10 times மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம உள்ளார போகும்போது பக்கத்தில் எங்கே நர்வ் இருக்குது, எங்கே போன் இருக்குது, எந்த இடத்துல டியூரா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்லா மேக்னிஃபைடாக தெரியும் போது நம்மளோட ஒர்க் ஈஸியாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய டிவியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், லைவாக போயிட்டே இருக்கும். ஸோ என்னோடய டீம், ஃபார் எக்ஸாம்பிள் நான், என்னோடய ஸ்க்ரப் நர்ஸ், என்னோட அதர் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டே இருப்போம். எவ்ரிபடி வில் பி வாட்சிங் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றச்சு. ஸோ இப்போ ஒரு தெரியாமல் ஒரு இடத்துல பக்கத்தில் போகிறோம், ஒரு நர்வ் பக்கத்தில் போகிறோன்னா நான் எல்லாருமே வில் பி விஜிலண்ட் அண்ட் தேல் சார் வி ஆர் கோயிங் சம்வேர் நியர் த நர்வ், ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்றது. ஸோ அது ஒன் திங் சேஃப்டி. செகண்ட் திங் வந்து கண்டினியூஸாக சலைன் வச்சு அதை இரிகேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தெர் இஸ் 0 chance ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ ஸ்பைன் சர்ஜனாலே இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த சலைன் கண்டினியூஸாக இரிகேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு. தேர்ட் திங், நம்மளோட ஓப்பனிங்கே லெஸ் தேன் 7 mm இருக்கிறதுனால வெளியிலேருந்து எந்த ஒரு ஆர்கானிசமோ இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்க ஆர்கானிசமோ உள்ளே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஸோ அது ரிலேட்டட் டேமேஜ் ஆகாமல் பார்க்குறதுக்காக மேக்னிஃபைடாக பண்ணுறோம். செகண்ட் திங், ஒரு டிஸ்க் இருக்குது அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றச்ச அந்த டேரும் அதுக்கு தேவைன்ற ஓப்பனிங்கும் ரொம்ப சின்னதாக பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த 3 திங் பண்ணும்போது
இமீடியட்டாக பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு சர்ஜரிலேருந்து வெளில வந்தோடனே நாங்கள் யூஸ்வலி நாங்கள் என்ன பண்ணுவோம், சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு தடவை மோட்டார் அசஸ்மெண்ட்டுன்னு போடுவோம், மோட்டார் அண்ட் சென்சரி இதெல்லாம் அசஸ் பண்ணுவோம். சர்ஜரி முடிஞ்ச உடனே திருப்பி அந்த மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாம் அது அசஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வே வி நோ தட் பேஷண்ட் இஸ் ஃபைன். ஸோ எங்களுக்கு தெரியும் பேஷண்ட்டுக்கே சர்ஜரி முடிஞ்சிருச்சு, ஹீ இஸ் ஃபைன், ஹி ஆர் ஷீ இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு என்ன, அவங்கள எப்போ நிற்க வைக்க போகிறோம், நடக்க வைக்க போகிறோம். ஸோ எண்டோஸ்கோப் சர்ஜரிஸில் த பெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் தட் அன்றைக்கே அப்போவே ஒரு 3 ஹவர்ஸில் அந்த அவங்களுக்கு கொடுத்த அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமலாக குறைஞ்சிருச்சு, அவங்க ஓரளவுக்கு அவங்க கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, அந்த தூக்கத்தன்மையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கனாலே மைல்டாக ஸ்லோவாக அவங்கள உட்கார வச்சு ட்ரான்ஸ்லேஷன் உட்கார வச்சு நிற்க வச்சிடும். ஸோ சேம் டேயே நிற்க வச்சு நடக்க வச்சிடலாம். இது வந்து பேஷண்ட்டோட கான்ஃபிடென்ஸை இன்ட்டு 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் அவங்க தே நோ ஓகே ரைட் திஸ் இஸ் த திங் தட் உடனே, ஏன்னா அவங்க சஃபரிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். அவங்கவுங்க அந்த ரேடிகுலர் பெயின் வரும்போது இட் இஸ் வெரி மிசரபிள் அண்ட் இன்டாலரபிள். அதுக்கு நம்ம அந்த பெயின்லேருந்து அவங்க உடனே வெளியில் வந்து அதுவும் நிற்கிறாங்க நடக்கிறாங்கன்ற போது they will be very happy. So these are the advantages of endoscopic surgeries. சூப்பர் டாக்டர். ஸோ இந்த எண்டோஸ்கோபிக் சர்ஜரி வந்து வேறு என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க? எஸ், another good question. ஸோ இது லம்பார் ரீஜன், thoracic ரீஜன் அண்ட் cervical ரீஜனில் கூட யூஸ் பண்ணலாம். முன்னாடி thoracic ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா thoracic ஸ்பைன் வந்து இட்ஸ் ரிஜிட் ஸ்பைன், பட் அங்கே கூட டிஸ்க் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி எண்டோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அகெயின் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் எடுத்த பிறகு ஒரு சில சுச்சுவேஷனில் நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது இருக்கிறனால மைல்டாக அந்த போன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரில் பண்ணி அதுக்குன்னு தேவைன்ற அந்த 7 mm போதும், அந்த 7 to 8 mm நம்ம சேனல் உண்டு பண்ணாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் டு கோ அண்ட் டேக் த டிஸ்க் அண்ட் கம். ஸோ திஸ் ஹஸ் பிகம் அ கேம் சேஞ்சர். எண்டோஸ்கோப் வந்ததுலேருந்து நிறையா பேஷண்ட்ஸ்க்கு இப்போ முன்னாடி வந்து 3 days அட்மிஷன், 5 days அட்மிஷன், 7 days அட்மிஷன் அப்படின்றது இதெல்லாம் இப்போலாம் டே கேர் சர்ஜரிஸாக மாறுது. ஃபார் ஃபியூ பீப்புள் அந்த ஆங்ஸைட்டிக்காக வில் மேக் தெம் அட்மிட் தெம் ஃபார் 1 day அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர். ஏன்னா முன்னாடி இருந்த சர்ஜரிலாம் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரி டவுன் டைமே ரொம்ப நாள் இருக்கும், அதுலேருந்து பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதும் ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், அந்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரிஸ் ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் எல்லாம் மினிமலி இன்வேசிவ் ட்ரெயின் வைக்க மாட்டோம், பட் ஓப்பன் சர்ஜரிஸில் ட்ரெயின் வைப்போம். ஸோ அந்த ட்ரெயின் இருக்கிறதுனாலேயே ஒரு 2 days எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்ஜரிஸ்லாம் நம்ம ட்ரெயினும் தேவையில்லை, பெயின் சீக்கிரமாக குணமாயிடும். ஸோ பேஷண்ட் வில் பி ஹாப்பி டு கோ ஹோம். சூப்பர். ஸோ எண்டோஸ்கோபிக் சர்ஜரி பற்றி நல்ல அவேர்னஸ் இந்த ஷோவில் எங்களுக்காக கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.